கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிடித்தமான ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார். ஒரு சுண்ணாம்பு களவாய் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு சிறு பையன் விளையாண்டு கொண்டிருந்தானாம். அருகாமையில ஒரு வயல்ல அவங்க அம்மா வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த சுண்ணாம்பு களவாயில விளையாண்டு கொண்டிருந்த பையன் எதிர்பாராத விதமாக அந்த சுண்ணாம்பு மேல போய் விழுந்துட்டான். விழுந்த உடனேயே அவனுக்கு கண்களில சுண்ணாம்பு துகள்கள் உள்ள விழுந்து விட்டது. சுண்ணாம்பு துகள் உள்ள விழுந்த உடனேயே அந்த கண் கலங்கவும் அப்படியே கொப்பளிக்க ஆரம்பித்தது. வேதனையில துடித்தான். உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இவனுடைய கண்களை கழுவணும், அப்பனா தான் இந்த வேதனையிலிருந்து அவன் விடுதலையாக முடியும். ஆனா இந்த கண்களை கழுவணுமா இருந்தா எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் படுகிறதோ அவ்வளவுக்கு கண்களில எரிச்சல் அதிகமா இருக்கும். அதனால ஒரு ஆட்டினுடைய ரத்தமோ கோழியினுடைய ரத்தமோ கிடைச்சதுன்னா இந்த ரத்தத்தினால அவன் கண்களை கழுவுனா அவனுக்கு இந்த வேதனையிலிருந்து விடுதலை கிடைத்து விடும் என்று சொல்லி சொன்னாங்க. உடனே மருத்துவரிடத்துல கூட்டிக் கொண்டு ஓடினா அவங்க அருகாமையில இருக்கிற ஆட்டையும் கோழியை தேடி கொண்டிருந்தாங்க. இந்த செய்தியை அவங்க தாயார் கேட்டாங்க. கேட்ட மாத்திரத்துல, ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஆய்விட்டது என்று மருத்துவரிடத்துல ஓடி வந்து, ஐயா ஆட்டினுடைய ரத்தமோ அல்லது கோழியினுடைய ரத்தத்தையோ கொடுக்கறதுக்கு நேரமாகும். உடனே என் கைகளில நான் வெட்டி என்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறேன், என் பிள்ளையினுடைய வேதனையை நான் பார்க்க விரும்பல என்று சொல்லி தன் கைகளை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து பிள்ளையினுடைய கண்களில போட்டாங்க. தாயினுடைய ரத்தம் வலிய 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 பிள்ளைக்குள்ள இருந்த அந்த சுண்ணாம்பெல்லாம் வெளியே வந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த ரத்தத்தின் மூலமா கண்களெல்லாம் சுத்தமாகி விட்டது. கொஞ்ச நேரத்துல அந்த கண்களில இருந்த சுண்ணாம்பெல்லாம் தாயார் வடித்த அந்த ரத்தத்தின் மூலமாக எல்லாம் சுத்தமாகி விட்டது. சரி, இந்த நேரத்துல அவங்க தாய் மயக்கம் அடைஞ்சு விட்டாங்க. மருத்துவரிடத்துல போய் தாய்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. தாயும் சுகமானாங்க. அது போலதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை எப்படி விடுதலை ஆக்கியது அப்படின்னா, தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக ரத்தம் முழுவதையும் கொடுத்து, எப்படி சுண்ணாம்புனால வந்த வேதனையை காட்டிலும் பாவத்தினால வந்த வேதனை பெரிதா இருந்தது, அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கும்படி இயேசு சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்தீங்கன்னா அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.